ஆயிடுச்சு. சரி ஓகே ஒரு லைவை போட்டுடலாம் அப்படின்னு வந்தது. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே டயர்டாக இருந்துச்சு, அப்படியே படுத்துட்டேன். இப்போ படுத்து அப்படியே எழுந்து சரி லைவ் போட்டு. எப்போ வந்தீங்க வீட்டுக்கு? பேங்க் வேலை ஏதோ ஒரு ஹஸ்பண்ட் கூட்டி. ஏழுமலை. ஹாய் ஏழுமலை, சொல்லுங்கள். சாப்பிட்டீங்களா? நான் தியேட்டர் போகிறதே இல்லை. ஓ, எங்களுக்கு டைம் பாஸ் ஆதான்ப்பா சும்மா. அப்புறம் என்ன, வெளியில் ரொம்ப லாங்கெலாம் போக முடியாதுல்ல. சாப்பிட்டியாக்கா? நான் சாப்பிட்டேன்ப்பா. நீ சாப்பிட்டே ஏழுமலை? என்ன சாப்பிட்டீங்க? படம் நல்லா இருக்காரு, உண்மையாகவே சூப்பராக இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து இன்ஜினியரிங் முடிக்காமல் ஃப்ராடுத்தனம் பண்ணி பெரிய வேலை கிடச்சி போய் நல்லாயிருக்கு படம். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. ரியலி நல்லாயிருக்கும். குட் மூவி. ஏழுமலை என்ன சாப்பிட்டீங்க? ஹரி என்ன சாப்பிட்டீங்க? எங்களுக்கு ரொம்ப லாங்காக போக டைம் இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்னதாக பக்கத்துலேயே எங்கேயோ போயிட்டு வர மாதிரி. புளிக்குழம்பா? சூப்பர். என்ன புளிக்குழம்பு? என்ன புளிக்குழம்பு ஹரி? கத்திரிக்காய், முருங்கைக்காய், சுண்டல் போட்டு புளிக்குழம்பு. நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாட்ச் ஹவர்ஸ் வரவே மாட்டேங்குது. லைவ்லாம் இப்போ நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் ஹலோ இப்போது தான் உங்கள் ஷார்ட்ஸில் கமெண்ட் போட்டு வந்தேன். தேங்க்யூ. ஸோ அதுக்கு தான் வந்து லைவ் போட்டிருக்கேன். உங்ககிட்ட டேரெக்டாக பேசணுன்னு ஒரு ஆசை. தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள். வாட்ச் ஹவர்ஸ் வர மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபரும் வரல, ஏன்னு தெரியலை. வியூஸ் போக மாட்டேங்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். 2வது லைக். ஹலோம்மா மகளே, நலமா? இனி மாலை வணக்கம்மா. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேப்பா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்கப்பா? சாப்பிட்டாச்சுப்பா. என்ன சாப்பிட்டீங்க? மனு, தேங்க்யூ மனு. 2வது லைக்கா? தேங்க்யூ ஸோ மச் மனு. சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? அனைவரும் வந்து ஒரு லைக் போடுங்க. ஏன் மனு காமெடி பண்ணுறேன்? சாப்பிட்டியா மனு? என்ன சாப்பிட்டீங்க? சக்திவேலப்பா என்ன சாப்பிட்டீங்க? ஹரி என்ன சாப்பிட்டீங்க? ஏழுமலை என்ன சாப்பிட்டீங்க? தினமும் லைவ் போடுங்க. ரெகுலராக லைவ் போட்டுமே வாட்ச் ஹவர்ஸ் வரமாட்டேன் ஹரி. எப்படின்னா வாட்ச் ஹவர்ஸுங்கிறது எப்படின்னாமா லைவில் நிறைய பேர் வரணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியலை. நான் சும்மா யூடியூப்பில் பார்ப்பேன். லைவ் போட்டால் எப்படி வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வருது அப்படின்னு பார்த்தா அதுமாதிரி சொல்கிறாங்க. டைரெக்டாக பேசினா லைவ் வருங்கிறாங்க. நான் டைரெக்டாக பேச எனக்கு ஒரு பயம். பேட் கமெண்ட்ஸ்லாம் வருது. அதனால தான் டைரெக்டாக போடுறதில்ல. ஸோ ஓகே, வாட்ச் ஹவர்ஸ் வேணுங்கிறதுனால வந்து வேண்டாம். வாட்ச் ஹவர்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு கண்டிப்பாக வந்து வெல்விஷர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் கூட எனக்கு போதும். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக லைவ் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு ஐடியில் வந்து இன்னொரு லைக் போடுறேன். ஓகே ஹரி. ஓகே மனோ. தேங்க்யூ மனோ. தினமும் லைவ் போடுங்க. ஓகே ஹரி, லைவ் போடுறேன். தேங்க்யூ மனோ. மனோ சாப்பிட்டியா மனோ? என்ன சாப்பிட்ட மனோ? ஓகே, இதுமாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். 4வது லைக் போட்டிங்களா? தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விவசாயம் வந்து எங்கள் சேனலும் கிடையாது, விவசாய சேனல் மேக்ஸிமம் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாய சேனலில் எல்லா சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். 10K சப்ஸ்கிரைப் வந்தாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். வெஜிடபிள் பிரியாணி தான் சாப்பிட்டு வந்தேன். சரி. ஓகே. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே தான். 10K சப்ஸ்கிரைபர் வந்ததே பெரிய விஷயம்னு நான்லாம் சந்தோஷப்படுறேன். எனக்கு சப்ஸ்கிரைபர்லாம் வாட்ச் ஹவர்ஸ் ஆகுது வேணும்ல. சப்போர்ட் பண்ணுங்கள்.